ராஜஸ்தானி சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொம்பு தேனு. சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சம்மா கோழிக்கறி வச்சேம்மா, சூப்பரா கோழிக்கறி நானும் தானே வச்சேம்மா. நாட்டுக்கோழி குழம்பு இது நச்சுன்னு தானே இருக்குது பாரு. சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, அடுப்பில் வேகுது கோழி கறியுது. வாங்கோ வாங்கோ எல்லாரும் இங்கே வாங்கோ வாங்கோ. யாருமா நீ? பாக்குறதுக்கு ஆளு ஏதோ புதுசா இருக்கு உன் ட்ரெஸ் எல்லாம். என்னங்க இது, இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருந்தல்ல, அதான் பேசுனேன். என்ன சொல்றீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருந்தாளா? சாரே சாரே மாட்டிக்காதீங்க சாரே. அப்படி இல்லட்டி, ஐயோ பொண்ணு வச்ச குழம்பு வாசனை நல்லா இருந்துச்சே, அதான் வந்து பேசுனேன்டி. அதான் நான் பார்த்தேன். ஏம்மா பொண்ணு, நான் உன்னை இதுவரைக்கும் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையேம்மா, என்ன இங்க வந்து கடையை போட்டிருக்க? சாரே நிம்மல் ஊரு இது இல்ல சாரே, நிம்மல் ராஜஸ்தான்ல இருந்து வருது. ஓ, ஹிந்திக்கார பொண்ணா நீ? ஆமா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நிம்மல் ரொட்டி சுடுது, அதோட சேர்ந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்குது. என்னது, ரொட்டி சுட்டு நாட்டுக்கோழி குழம்பா? பரவாயில்லையே, புதுசா இருக்கே இது. நிம்மல் வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப வாசனையா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் விலைக்கு கேக்குது. உங்களுக்கு விலைக்கு வேணுமா? ஏண்டி அந்த பொண்ணு விக்கிறத பத்தி அடி வேலைக்கு வேணுமான்னு கேக்குறா. கேக்குறதே வித்தியாசமா இருக்குல்ல. யாமியா இருக்காது, தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா உனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அடடா குந்தாணி, நம்ம குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவா போல. நானும் பல ஊர் பேச மாதிரி மாத்தி மாத்தி தான் பேசி பாக்குறேன். அண்டங்காக்கா கொண்டக்காரி கண்டுபிடிச்சிருவா போல தெரியுதே. இல்லங்க, கண்டிப்பா நான் இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேங்க. அக்கா நிம்மல் நாட்டுக்கோழி குழம்பு வைக்குதுக்கா. நிம்மளு நம்மளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காடி. இதை எங்க கேட்டிருக்க போற? அதான் அவ சொல்றாளே, நான் ராஜஸ்தான்ல இருந்தா வாரேன்னு. உங்க அப்பா என்ன ராஜஸ்தான்ல இவ்வளவு வரைக்கும் ஒட்டக மேய்ச்சிக்கிட்டா இருந்தா உனக்கு அவளை தெரியறதுக்கு? இங்க எங்க அப்பா ராஜஸ்தான்ல ஒட்டகம் மேய்க்கிறாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல சொன்னாராங்க? எங்க அப்பா எதுக்கு இங்க போய் இழுக்கிறீங்க? அப்பன்னு சொல்லிட்டா போதுமே, உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். சார் நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, அம்மியில அரைச்சி வச்சிருக்குது. என்னது, அம்மியில அரைச்சு வச்ச நாட்டுக்கோழி குழம்பா? ஆமா சாரே, அம்மியில அரைச்சி வச்சேன் நாட்டுக்கோழி குழம்பு. ஆஹா, சூப்பர் சூப்பர். மண் சட்டியில் சமைச்சி வச்சேன் ருசியா தான் நானும். பலே பலே, அந்த காலத்துல எங்க அம்மா தான் அம்மியிலே கையால அரைச்சி விறகடுப்புல மண் சட்டியில வச்சு இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க. வாசனை சும்மா மூக்க தொலைக்கும். இத்தனை வருஷத்துல அந்த மாதிரி வாசனையை நான் பார்த்ததே இல்லையே. ஏய்யா, நானும் வாரம் உனக்கு மட்டன் செஞ்சு போடுறேன், சிக்கன் செஞ்சு போடுறேன். அப்பெல்லாம் உனக்கு அந்த வாசனை வரல. என்னடி இது, ரொம்ப ஓவரா மிரட்டுற? உண்மையை தானே சொன்னேன். நீயும் தானே எங்க அம்மா வச்ச குழம்ப வலிச்சு சாப்பிடுவ. அது என்னம்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சாப்பிடுவேன். அதுக்காக நீ ஏன் குழம்ப குறை சொல்லுவியா? போயா போ. சார் நிம்மல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வச்சிருக்குது சாரே. ஆமா, நீயே ராஜஸ்தானி காரின்ற. நாங்க தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி வைக்கிற பழக்கம் இருக்கு. மண் சட்டி, அப்புறம் மண் அடுப்பு, விறகடுப்பு, இதெல்லாம் எங்க ஊர் ஸ்டைலாச்சே. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? நிம்மல் வந்து பானிபூரி மட்டும்தான் விற்கிறான்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லாரும் நிம்மலை பத்தி பேசுது. அதனாலே நிம்மல் ஒரு பாட்டிக்கிட்டே போய் நாட்டுக்கோழி குழம்பு உங்க ஊர் ஸ்டைல்ல எப்படி வைக்கிதுன்னு கத்துக்கிட்டு வந்தது. அடட, கத்துக்கிற ஆர்வம்லாம் இருக்கா? இப்பெல்லாம் எங்க ஊர் பொண்ணுங்களே அம்மியில எங்க அரைக்கேன்னு சொல்லிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காளுங்க. ஆனா அக்கறையா நீ வந்து கத்திருக்கியே, பரவாயில்ல. ஃபுல் ஆஃப் ஹெல்த்தி சாரே, ஃபுல் ஆஃப் ஹெல்த்தி. நிம்மல் ஹெல்த்தியா வாழ ஆசைப்படுது, அதான் மண் சட்டியில் குழம்பு வச்சிருக்குது, அம்மியில அரைச்சு வச்சிருக்குது. பல்லே ராஜஸ்தான் கறி, பலே. நிம்மல் வேணும்னா ஆர்டர் கொடுக்குது, நிம்மல் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. எதுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு? இதான் ஒரு சட்டி நம்ப கறி வச்சிருக்கியே, அதை பெசாட்டி எங்கிட்டே கொடுத்துரு. என் புருஷன் வேற என்னப்போ நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரியே இந்த மோப்பத்தை பிடிச்சிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டாரு. சட்டியோட கொடுத்துரு, வாங்கிக்கிறேன். ஐயோ அக்கா, அதே முடியாது. நிம்மல் ஆர்டர் எடுத்து வைக்குது, அதுக்கப்புறமா சமைச்சு கொடுக்குது, 1 hour கழிச்சு நீங்க வருது. என்னடி இது, இப்ப சொல்றத பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல் தோத்து போகும் போல. நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சமைக்கவே செய்வாளாமே. ஆமா, பெரிய ராஜஸ்தான் காரி. இதான் ஒரு சட்டி நம்ப அவிஞ்சிட்டு இருக்குல்ல, அதை நாம வாங்கிக்கலாங்க. அப்புறமா இவகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து யார் வரிசையில நிக்கிறது? பரவாயில்ல பொண்ணு, நாங்க இதை வெந்துட்டு இருக்குல்ல, இந்த குழம்பு வாங்கிட்டு போயிடுறோம். 10 நிமிஷம் வேணா வெயிட் பண்ணா ரெடி ஆயிருமா? இல்லை சாரே, நீங்க ஒரு கோழி மட்டும் செலக்ட் பண்ணி தருதோ, நிம்மல் அதிலே குழம்பு வைக்குது. இது ஆல்ரெடி ஒருத்தங்க புக் பண்ணி வச்ச கோழி குழம்பு சாரே.
என்னடி சொல்ற? இந்த கோழி நாட்டுக்கோழி வறுவலை யாராவது புக் பண்ணி வச்சது? அதோ உங்க பின்னாடி அந்த அக்கா வருது சாரே. எவடி அவ நாட்டுக்கோழியே எனக்கு முன்னாடி புக் பண்ணவ? நாட்டுக்கோழி வறுவல் அதுவும் மண் சட்டியில யார் புக் பண்ணிருப்பா? ரெண்டக்க 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 நாட்டுக்கோழி ரெண்டக்க ரெண்டக்க வறுவல் வச்ச ரெண்டக்க ரெண்டக ராஜஸ்தானக்காரி ரெண்டக்க ராஜஸ்தானக்காரி ரெண்டக்க ராஜஸ்தானக்காரி. ஓஹோ, நயன்தாராக்கா நீங்க தானே அது ஆர்டர் கொடுத்துட்டு போனது? என்னாச்சுடி, அப்ப இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா சுடிதார் போட்டு அம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிம்மல் வேணும்னா வாங்கிட்டு போகுது. காசு 1000 கையில கொடுக்குது. என்னது 1000 ரூபாயா? என்கிட்ட 800 ரூபாய் தானே சொன்னேன், இப்ப என்ன 1000 ரூபாய் சொல்ற? அக்கா ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்குது, டைம் ஆக ஆக டிமாண்ட் ஆகுதுன்னு. நிம்மல் இப்போ 800 ரூபாய் கொடுத்தால் நிம்மல் கறி தர மாட்டான். நிம்மல் வேணும்னா 1000 ரூபாய் கொடுத்தா கறி தர்றான். நிம்மல் வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு பின்னாலே 2 பேர் நிக்கிறாங்கோ, கறி வாங்கி இருக்குது. வேணும்னா 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுது, இல்லைன்னா வெளியே விடுது. அடியே, அப்ப நாம 1000 ரூபாய் கொடுத்து இந்த நாட்டுக்கோழி கறியை வாங்கிருவோம் மாட்டி? நாட்டுக்கோழி வறுவலடி, அதுவும் மண் சட்டியிலட்டி, விறகடுப்புலட்டி, அம்மியில அரைச்சு வச்சது வாங்கிருவோம் மாட்டி? எங்க இந்த ராஜஸ்தான் கறி பிளான் பண்ணி விக்கிறாங்க 800 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப 1000 ரூபான்னு சொல்றானா? இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே பாத்தியா? 800 ரூபான்னு சொல்லி தாண்டி என்கிட்ட வித்தா. இப்போ குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 1000 ரூபான்றா. இப்படிதான் போகுது நாட்டோட நிலைமை. ஏன் நீ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறியாட்டி? சேச்சா, அப்படிலாம் இல்லக்கா, நீங்களே வாங்கிக்கோங்க. அடியே பாத்தியா, நான் சொல்லிட்டேன்டி, அவங்களாம் 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட 800 ரூபாய்க்கு கொடுத்து. அதெல்லாம் முடியாது. இதோட ரேட்டை 1000 ரூபாய் ஆக்குறேன். யார் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். ஏக்கா, உங்களுக்கு ஒன்று தோணுதாக்கா? இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கா? என் புருஷன்கிட்ட சொன்னா இந்த பொண்ணை நீ கும்பகோணம் மேலால பார்த்துருப்ப அப்படி இப்படின்னு சும்மா கதை விடுறாருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உன் குரல் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு, உன்னை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு. நிம்மல் ராஜஸ்தான் அரைச்சமாவே அரைக்காடி. நீ முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாரு. என்ன விழுக 2 பேரும் குசுகுசுன்னு பேசுறாளுவ. ஐயா, நான் தான் சின்ன பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாளுங்கன்னா அது வேற போச்சே. நானும் அப்படி பேசி பார்க்கேன், இப்படி பேசி பார்க்க ஆள் அசரமாட்டாளுவ போல தெரியுதே. அடியே, நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைக்க மாட்டியா? இது நம்ம சின்ன பொண்ணு குரல் மாதிரியே தெரியுதாடி? புடிச்சிட்டீங்க. நான் கூட யார் குரலோன்னு குழப்பத்துல இருந்தேன், நீங்க சரியா சொல்லிட்டீங்களே. இப்ப பாருங்க அவளுக்கு எப்படி வேட்டு வச்சு அவ வாயில உண்மையை வாங்குறேன்னு. அக்கா 1000 ரூபாய் கொடுக்குது, நான் அம்மியில் அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பே கொடுக்குது. இல்லைன்னா இடத்தை காலி பண்ணுது, கிளம்பு காற்று வருது. நயன்தாராக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி சங்கதி? சொன்னா தானே தெரியும். என்ன 2 பேரும் குசுகுசுன்னு பேசுறாளுக? நம்ம சின்ன பொண்ணு புருஷன் இருக்கால, சின்ன பொண்ணு புருஷன், அந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னடா இது, ஏன் புருஷனா? அந்த பரதேசி பே என்ன பண்ணான்னு தெரியலையே. காலையில இருந்தே அவன் பொண்டாட்டி அவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு திரிதாண்டி. அப்படியா சொன்ன? அந்த கட்டையில போறவ எடு விளக்க மாத்த வந்தேன்னா அவன் தோலிய உரிச்சு புடியும் உரிச்சு. என்ன இது ராஜஸ்தான்காரி நம்ம ஊர்காரி மாதிரி பேசுற? அது 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 நிம்மல் நும்மல். என்னடி நிம்மலு நும்மலுன்னுக்கிட்டு? அடியே, உன் சிவப்பு லோலாக்கு குலுங்குறது எங்களுக்கு தெரியாதாட்டி? கிடிவி நல்லா இருக்க சங்கதி. ராஜஸ்தான்காரி மாதிரி துணியை பிடித்தி ஒரு காலை மடிச்சு போட்டு உட்காந்து கையில ஒரு ரொட்டியையும் கோழியை வச்சா நாங்க கண்டுபிடிச்சுக்கிட மாட்டோமா? ஏண்டி? ஐயோ அக்கா, அது அக்கா ஒரே மாதிரி வித்தா பாக்குறவங்களுக்கு நல்லா இல்லையேன்ட்டு கொஞ்சம் கெட்டப்ப மாத்தி வித்தேன். அப்போ நீ ராஜஸ்தான் பொண்ணு இல்லையா? ஐயோ மனுஷா, ராஜஸ்தான்காரினா நல்லா பல்லழிச்சிட்டு இருக்கலான்னு பார்த்தா அப்படித்தானே? சிவப்பு தோலா இருந்துடப்படாதே. ஏன் சின்ன பொண்ணு, நீ பார்த்த வேலைக்கு பேரு என்னன்னு தெரியுமா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? பேர் தெரியாமல இவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கேன். நாட்டுக்கோழி கறி வறுவலுக்கா? தெரியலையா? பாருங்க, மனம்தான் சும்மா அட்டகாசமா இருக்கு. அடியே, அதை கேட்கலடி. நீ செஞ்ச காரியத்தோட பேர் என்ன தெரியுமா? ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனம். என்னது ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனமா? ஃபோர்ஜரி, 420, ஆள் மாறாட்டம். ஐயோ அக்கா, ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்படி பேசுறீங்க, பயமா இருக்குக்கா. பின்னட்டி நாட்டுக்கோழி விக்கிறதா இருந்துச்சுன்னா இப்படித்தான் ராஜஸ்தான்காரி மாதிரி ஏமாத்தி விப்பியா? நார்மலா வித்தா கொஞ்சம் சப்புன்னு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் சீனை போட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பேச்சை கொஞ்சம் மாத்தி வித்து பார்த்தேன். அதான் கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்ப என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம
என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போகணும்னு 800 ரூபாய் சொன்ன கறிய 1000 ரூபாய் நான் சொல்றேன். இரு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிடிச்சு கொடு. ஐயோக்கா வேணாக்கா போலீஸ் கீலீஸ்லாம் எதுக்குக்கா? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கொண்டு இது ஒரு விளையாட்டா நினைச்சுக்கோங்களேன்க்கா. நான் உங்களை கொஞ்சம் மார்விட போட்டியில என்னை ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. இந்த குழம்பு நீங்க அப்படியே ஒரு 800 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க. 1000 ரூபாய் வேணாக்கா. ஓஹோ, ஏண்டி சொல்ல மாட்டேன்? 1000 ரூபாய்க்கு வேணுமா வேணாமான்னு இனிமேல் நான் தான் சொல்லணும், நீலாம் சொல்லக்கூடாது. 800 ரூபாய்லாம் தர முடியாது. வேணா 500 ரூபாய் தந்துட்டு குழம்பு எடுத்துக்கிறேன். தரியா மாட்டியா? சபாஸ், சரியா சொன்னீங்க. ஆமாண்டி, எனக்கும் 500 ரூபாய்க்கு வேணா நாட்டுக்கோழி குழம்பு கொடு. 1000 ரூபாய் 800 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வேணாக்கா. பழக்கமா நான் தான் உங்களை ஏமாத்துவேன். இன்னைக்கு வசமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. 500 ரூபாய்க்கே தந்துடுறேங்க்கா. போலீஸு கீலீஸ்லாம் வேணாங்க்கா. ராஜஸ்தான் சின்ன பொண்ணு ஏங்குது நாட்டு கோழி. சிவப்பு லோலாக்கு குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது. அம்மாம்மா அம்சம்மா ஆன மேல போறம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் இப்ப நாம பார்க்கலாம். மாரியம்மாள், முருகன், விஷால், சத்யா, முருகன், பொன்னரசி, சதீஷ்குமார், சரண்யா, பொன்மலர், செல்வம், தமிழ்ச்செல்வம், மகிஷாலினி, மதுரை, பிரதீக்ஷா, ஓவியா, கோகிலா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு சந்திக்கலாம்.